Hi Sarnya, Hi. welcome to the podcast. Thank you so much. Yeah. Thank you. So ஒரு உமன் ஆண்டர்பனர் பிஸ்னஸ் உமனாக இருக்கிறது ஒரு டஃப் டாஸ்க் இல்லையா? கண்டிப்பா. அண்ட் அதோட நெக்ஸ்ட் லெவல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு உமன் ஆண்டர்பனராக ஃபார்ம் ஆகுறது அண்ட் பில்டிங் சம்திங் ஃப்ரம் ஸ்க்ராச். That's true. ஸோ உங்களோட ஆரம்ப காலங்கள் பற்றி கொஞ்சம் பேசுங்களேன். So, first வந்து my first job was with a company called Redington. நான் ரெடிங்டனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரை நான் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணேன். ஓ, இட்ஸ் ஆக்சுவலி லைக் அ ஃபேரி டேல் ஃபார் மீ. ஸோ ரெடிங்டன் என்ன பண்ணும்? நீங்கள் உங்கள் ஒர்க் நேச்சர் எப்படி? ரெடிங்டனில் வந்து நான் ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஆக்சுவலி இந்த ஜாப் ப்ரொஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசாக இருந்தது. அப்போது ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற அந்த ஜாப் டைட்டில் வந்து இந்தியாவுக்கு அப்போ வந்து ரொம்ப புதுசு. ஓ, அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட ஸ்பெஷலிஸ்ட் நம்ம அப்படின்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராடக்ட் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நம்மளை தவிர வேறு யாருக்கும் அந்த ப்ராடக்ட் பற்றி தெரியக்கூடாது. அந்தளவுக்கு வந்து தே ட்ரெயின் யூ. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்தியாவில் வந்து அந்த ப்ரொஃபைலுக்கான பே ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருந்தது, அப்ராடில் வந்து வேறு மாதிரி இருந்தது. அந்த ப்ரொஃபைலுக்காக ஆசைப்பட்டு தான் நான் வந்து ரெடிங்டன்லேயே ஜாயின் பண்ணேன். மேபி ஒரு 2 years அங்கே ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லெட்ஸ் ட்ராவல் அப்ராட் அப்படின்றது தான் மைண்ட் இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஜாப் பண்ணுறது பத்தாது எப்பயுமே. ஓகே, எனக்கு இது பத்தலை அப்படின்னு சொல்லி நான் என் மேனேஜர்கிட்ட போய் பேசும்போது தே கேவ் மீ மோர். கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிலாம் வந்து எனக்கு அலைன் பண்ணி விட்டாங்க. அப்போது ஸோ வீக் டேஸ் ஃபுல்லாக நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன். அதே தான். ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணா பாருங்கள். பட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் சந்தோஷம்ல, பேஷன் அண்ட் எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ வீக்கெண்ட்ஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ரூரலான ஒரு வில்லேஜ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிவசைலம் வந்து அப்போ ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ யூஸ் டு ட்ராவல் எவ்ரி வீக்கெண்ட் டு சிவசைலம் ஓகே for this smart classroom CSR activity set up for the company. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஐ லைக் டு கீப் மை செல்ஃப் பிஸி அண்ட் எனக்கு அது வந்து அந்த ஜாபில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ ஐ வெண்ட் அண்ட் டோல் மை மேனேஜர். அதனால் இப்போ ஒரு ரீசன் சொல்லணும் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து என்ன சொன்னார், வாட் வாஸ் யுவர் எய்ம்? நீ வந்து கன்சியூமர் பிஹேவியரில் பிஹெச்டி பண்ணுன்றது தான் உன்னோட எய்மாக இருந்துச்சு. உனக்கு ஜாப் கிடச்சோடனே நீ ஓடிட்ட. வை டோன்ட் யூ கண்டினியூ வித் யுவர் பேஷன்? நீ போய் பேசாமல் பிஹெச்டி பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டக்குன்னு பேப்பர் போட்டேன். ஓகே, ஸோ பேப்பர் போட்டுட்டு ஐ வாஸ் அபவுட் டு கோ மீட் அ ஃப்ரெண்ட் இன் த காஃபி ஷாப் நெக்ஸ்ட் டு மை ஆஃபீஸ். ஓகே, அப்போது டோட்டலி அ ஸ்ட்ரேஞ்சர் காஃபி ஷாப்பில் பக்கத்தில் டேபிளில் உட்காந்துருந்தாங்க. ஸோ ஹி செட், எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட இந்த சர்வே கொஸ்டின் கேட்டுக்கிட்டுமா அப்படின்னு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த கான்வர்சேஷன் தான் இன்றைக்கி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கு. ஸோ மை பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து ஹீஸ் ஃப்ரம் யூஎஸ், ஹிஸ் நேம் இஸ் ராஜ். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் சர்வே கேண்டிடேட் ஃபார் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வெஞ்சர். ஸோ ஒரு ½ an hour நாங்கள் பேசியிருப்போம். அவர் கேட்ட கொஸ்டின்க்கெலாம் நான் ஆன்சர் பண்ணியிருந்திருப்பேன். சின்ஸ் ஐ வாஸ் இன் டு மார்க்கெட்டிங், தட் வாஸ் மை ஸ்பெஷலைசேஷன். அவர் கேட்ட கொஸ்டின்க்கெலாம் என்னால் டக்குன்னு ஒரு வயர் ஃப்ரேம் போட முடிஞ்சுது அவரோட பிஸ்னஸ்க்கு. அண்ட் அவர் வந்து எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் என்ன சொன்னார், ஒரு பேப்பர் ஒன்று அவரோட ஃபோன் நம்பர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு, யூ கால் மீ ஓகே இஃப் யூ ஃபைண்ட் திஸ் கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். ஓகே, நான் என்ன பண்ணேன், என்னோட ஃப்ரெண்டை வந்து அவருக்கு ரெஃபர் பண்ண அந்த ஜாப்க்கு. என்னால் வர முடியாது, நான் வந்து படிக்க போகிறேன். நீங்கள் பிஹெச்டியோட ஃபோக்கஸில் இருக்கீங்க. ஓகே, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டோட ரெஸ்யூமே அவருக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் த மெயில் கேம் இன் டு மை இன்பாக்ஸ். ஓகே, அப்புறம் ஆஃப்டர் 3 months ஹீ கால். 3 months கழிச்சு கூப்பிட்டுட்டு, சரியா உன் நம்பர் நான் டெலீட் பண்ண போகிறேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகே, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஐ வில் டெலீட் யூர் நம்பர் அண்ட் வி கேன் சே பாய். Look at the stranger creating an impact. And he said, one last meeting with you. I said, okay, meet பண்ணலாமே சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு I went to this coffee shop. I was supposed to meet him for ½ an hour to 45 minutes now. Okay. But then that conversation went for 3 hours. Oh, okay. We landed up going to a dinner that night. Okay. By end of the dinner I told him, okay fine, நான் பேப்பர் 3 months எனக்கு நோட்டீஸ் பீரியட் இருக்கு. Every day I'll work with you from 6 to 10 in the evening after my office hours. As it is, I was in my notice period. And that's how the journey started. So, அந்த 3 monthsல ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஐடியா வந்து டெவலப் ஆகி ஒரு ப்ராஜெக்டாக கண்ணு முன்னாடி அது க்ரியேட் ஆகிறது எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, மேபி தட் வாஸ் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டு கிரியேட் சம்திங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அப்போது அது வரைக்கும் எனக்கு தெரியாது ஐல் பி த கோஃபவுண்டர் ஆஃப் தட் பிஸ்னஸ்ன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபேரி டெய்ல் இன்சிடென்ட் மீட்டிங் ராஜ். செகண்ட் திங் வாஸ் கம்பெனி இன்கார்பரேட் பண்ண போனோம். ஓகே, அப்போது இன்கார்பரேட் பண்ண போன அந்த ஆஃபீஸ்க்கு கீழே நின்று கேட்குறாரு, வில் யூ பி மை கோஃபவுண்டர்?
ஓகே, அது வரைக்கும் சஸ்பென்ஸ். தட் வாஸ் மை செகண்ட் திங். இப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, பொண்ணு ஜாபுக்காக வெளில வந்திருக்கோம். இப்போ நான் ஐ ஹேவ் டு கோ டெல் மை ஃபேமிலி தட் எல்லாமே ஷாக்காக இருக்கும் இல்லையா? நான் படிக்க போல, நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? வேலைக்கு போகிறேன், தூரமாக போகிறேன்னாலே இங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்குது நிறையா ஃபேமிலிஸில். ஆமா. சடனாக பிஸ்னஸ் கோஃபவுண்டர். எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பையனை நான் லவ் பண்ணுறேன், இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணி வாங்கன்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக எங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிரியேட் ஆயிருக்காது. டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர், யூஎஸ் பர்சன், நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். அன்றைக்கி வந்து கணபதி சதுர்த்தின்னு நினைக்கிறேன், அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு, இவர் தான் ராஜு, ஹீஸ் லைக் 55 அப்போ. ஓகே, இவர் தான் ராஜு, இவரை வந்து நான் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணேன், இவர் கூட நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவும் முழிக்கிறாங்க. யாருன்னு தெரியாது, எப்படி நீ உங்க கூட பிஸ்னஸ் பண்ணுவேன் எல்லாமே கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு மை ஃபாதர் ஹேட் அ ஸ்குவாட். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு, சரி ஓகே நீங்கள் போங்க, பட் பிஃபோர் ஷீ சேஸ் எஸ் ஐ வாண்ட் டு நோ அபவுட் யூ அப்படின்ட்டாரு. அப்புறம் அதே காஃபி ஷாப்பில் அவரே அவரோட ஃப்ரெண்ட் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து, உங்கள் பாஸ்போர்ட் நாங்கள் பார்க்கலாமா, பார்க்கலாமா, ரேஷன் கார்டு, ஆதார். அண்ட் ஹி வாஸ் ஸோ நைஸ். அவர் வந்து அவரோட எல்லாத்தையுமே அவர் கொடுத்துட்டு மை ஃபாதர் வாஸ் ஒரே விஷயம் தான் எங்கள் வீட்டில் எப்பயுமே சொல்கிறது தான், நீ எடுக்கிற டெசிஷனுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஆக்சுவலி மை ஆண்டர்ப்ரெனரல். ஸோ ஆக்சுவலி அப்படி தான் என்னோட ஆண்டர்ப்ரெனரல் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தட் இஸ் வேர் வி ஸ்டார்டட் இன் 2016. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் நவ் கோயிங் டு பி almost 10 years. 19 years ஆயிடுச்சு. Yeah. 2016, right? 2016 we incorporated that first venture. Okay, 9 years. 9 years. பிஸ்னஸ் எப்படி பெட் ஆஃப் ரோசஸா? ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுன்னா இல்லைங்க, நாங்கள் இப்போது பாட்காஸ்ட் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, ஒரே சேல்ஸாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் 100 சேல்ஸ் அப்படின்ட்டு வந்து அடிக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக பிஸ்னஸ் எப்படி ஃபீல் ஆகும்? பிஸ்னஸ் உங்களை ஒடைச்சி பார்க்கும், கிழிச்சு பார்க்கும், உங்களை வந்து இதுலேருந்து நீ மேலே வரவே முடியாதுன்னு உங்களை திணற வச்சு பார்க்கும். அதுதான் பிஸ்னஸ். எக்ஸ்பிளைன் ஃபியூ திங்ஸ் அபவுட் திஸ் பிஸ்னஸ். நீங்கள் கோஃபவுண்டராக இருக்கிற அந்த பிஸ்னஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வெஞ்சருங்களா? திஸ் ஒன் வித் ராஜ் 2016. ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸ் அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்படி இருந்ததுன்னா, லைக் ஜொமேட்டோ வாஸ் இட்ஸ் ஜொமேட்டோ வந்து பீக்கில் இருந்தாங்க அப்போ. ஓகே, தேர் லைக் சோ மெனி பிளேயர்ஸ் இன் த மார்க்கெட், பட் அக்ரிகேஷன் மாடலில் இருந்தாங்க. ஓகே, வி கேம் அப் வித் அ மாடல் விச் வாஸ் அன் ஆம்னி சேனல் பிளாட்ஃபார்ம். ஓகே, இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க டிஃபைன் பண்ண டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே வந்து ஆஸ் அ யூஸராக நம்ம மாட்டிப்போம். தேர்ஸ்டே அன்னைக்கு 1 o'clock வந்தீங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃப். அதுவும் இப்போ நம்ம 2 பேர் போனோம்னா நம்ம 2 பேருக்கு அந்த ஆஃபர் கிடையாது, எனக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர், நீங்கள் தனியாக பில்லு கட்டணும். ஸோ இந்த நார்ம்ஸ் எல்லாம் உழைக்கிற மாதிரி தான் வி கேம் அப் வித் அ மாடல் வேர் நாங்கள் 100 ரெஸ்டாரண்ட்ஸ் டைப் பண்ணியிருந்தோம் சென்னையில். வேர் எவர் யூ டைன் இட் வாஸ் 25% ஆஃப். ஓகே, ஆன் த பில். எஸ், நீங்கள் மண்டே போகணும், டியூஸ்டே போகணும், வீக்கெண்ட்ஸ் போனால் கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் கோ எனி டைம் ஆஃப் த டே, யூ கெட் 25% ஆஃப் அண்ட் யூ கேன் டேக் அப் டு 12 கெஸ்ட் வித் யூ. ஸோ எங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வேர் நாட் காம்படிட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வேர் த காம்படிட்டர்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் மாடல் அந்த மாதிரி இருந்தது. ஒரு த லேர்னிங் வாஸ் வெரி ஹியூஜ். பயங்கர அட்வென்ச்சரஸ் இல்லையா? யாராட்ட போயிட்டு ஏங்க ஒரு மேட்ரு இருக்குது, நீங்கள் எங்கே போனாலும் 25% ஆஃப் அப்படின்னா, ஐயோ இன்னும் நிஜமாயா சொல்கிறேன், அப்படிலாம் ஆப் இருக்கா, அப்படி அந்த கேள்வி தானே வரும். டூ குட் டு பி ட்ரூ வாஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். நம்ம 10% கொடுத்தா கூட அப் டு அப்படின்னு சொன்னால் கூட நம்பிடுவாங்க. 25% ஃப்ளாட் ஆஃபுங்க அப்படின்னு சொல்லும்போது நோபடி வேர் ஏபிள் டு பிலீவ். ஸோ அதெல்லாம் விட இந்த 2016லேருந்து 2020 வரைக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களெல்லாம் கேளுங்களேன், they would have undergone a totally different problem. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்லாம் லைன் அப் பண்ணும்போது தான் டிமானிட்டைசேஷன் வந்துச்சு. ஸோ we couldn't go ahead. அதுக்கப்புறம் சின்ஸ் our business was involved in restaurant, இந்த பார் க்ளோஷர்ஸ்லாம் நடந்துச்சு, ஹைவே பார் க்ளோஷர்ஸ். அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 monthsக்கு வந்துட்டு we were not able to run business. ஏன்னா 100 ரெஸ்டாரண்ட்ஸில் 65 restaurants had bars. அது எல்லாமே நேஷ்னல் ஹைவேல இருந்தது. 35 ரெஸ்டாரண்ட் வச்சு மட்டும் நீங்கள் எப்படி ஒரு வெரைட்டி கொடுக்க முடியும்? ஸோ we were literally like broken again. broken. We had சின்ன கம்பெனி, அப்போ தான் வந்து சைக்ளோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் we lost our CM. ஸோ கண்டினியூஸாகவே வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஃபைனலி in 2019 we raised investment.
ஜானில் லான்ச் பண்ணோம் 2020 ஜானில். மார்ச்சில் வி வெண்ட் இன்டு லாக்டவுன். அதாவது உடச்சி பார்க்கும், கிழிச்சு பார்க்கும், மூச்சு திணற வைக்கும்னு சொல்லுவாங்கள்ல பிஸ்னஸ். ஸோ எனக்கு வந்து அந்த 8 years ஆஃப் பிஸ்னஸ் வாஸ் லைக் தட். சின்ன சின்ன சக்ஸஸ் கூட, பட் வி லேர்ன் டு செலிப்ரேட். கையில் காசு இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியுன்ற நார்ம்ஸை வந்து எனக்கு உடச்சது வந்து அந்த 8 years ஆஃப் லேர்னிங்ஸ். இப்போலாம் கிடையாது, காசு வந்து கடைசி தான் அப்படின்னு புரிய வச்சது இந்த டஃப் ஃபேஸ் தான். ஓகே. ஸோ லாக்டவுன் டைமில் இருக்கும்போது தான் ஐ கேம் அப், ஐ மீன் ஐ வாஸ் திங்கிங் அடுத்து என்ன பண்ணலாம். ஏன்னா ராஜ் ஹேட் டு கோ பேக் டு யூஎஸ். ஏன்னா அந்தந்த கண்ட்ரிலேருந்து கூப்பிட்டுட்டாங்க அவங்களோட பீப்புளை. ஸோ ஹி வென்ட் பேக் டு யூஎஸ். ஸோ 2016 to 20 செம்ம ஃபைட்டு, அண்ட் தென் யூ ஆர் ஆல்மோஸ்ட் பேக் டு ஸ்க்ராச். எஸ், அஃப்கோர்ஸ். என்ன பண்ண போகிறோம்? ஓகே, தட் வாஸ் த திங். ஓகே. அண்ட் ஏன்னா பிடிச்சதை பண்ணணும் இந்த தடவை. யூஸ்வலி பிடிச்சதை தான் நான் பண்ணுவேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நான் பண்ண மாட்டேன். அதுக்குள்ளே போயிட்டேன்னா ஐ நோ நம்ம அதை ரொம்ப நாள் பண்ண மாட்டோம், நல்லாவே தெரியும். ஸோ நமக்கு பிடிச்சது ஒன்று பண்ணோம். நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம், அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு டைமில் தான் லாக்டவுன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போது. ஸோ ஐ கேம் பேக் டு சென்னை டு கோ மீட் ஆல் மை எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் வெஞ்சர். ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் ஜிஎம்ஸாக தான் இருந்தாங்க. ஓகே. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது தான் நிறைய விஷயம் புரிஞ்சுது. லேபர் இஷ்யூ, பெரிய லேபர் இஷ்யூ அப்போது. ஏன்னா இப்போ மைக்ரோ எக்கானமி பூமான டைம். அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க இப்போ சென்னை எங்கேருந்தோ ட்ராவல் பண்ணி வந்து சென்னைக்கு அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருந்ததை அவங்க ஊர்லேயே அவங்களால ஏர்ன் பண்ண 20% 30% ஏர்ன் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் देम. செட்டில் ஆயிட்டாங்க. நமக்கு லேபர் இஷ்யூ ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்ட் அன்னைக்கு அந்த கான்வர்சேஷன் வித் தட் ஜிஎம் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் வாஸ் அ ஸ்பார்க். அண்ட் அதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணியிருக்கேனே எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் ராஜ் அவரோட பசங்க வந்து யூஎஸில் வந்து பாரில் ஒர்க் பண்ணாங்கன்னா, இந்த வீக்கெண்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா இவ்வளோ டாலர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. என்னோடய ஒய்ஃப்க்கு அவங்க வந்துட்டு ப்ரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருக்காங்க, கார் எடுத்திருக்காங்க, இஎம்ஐ காட்டுறாங்கன்னும் போது ஒரு 16 வயசு பொண்ணால் அது பண்ண முடியுது. அதே மாதிரி ஐ ஹாவ் another friend, like globally we have friends. So when they have all those opportunity, நம்ம ஊரில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது? எப்படி போய் அதை தேடுறது? இருக்குது, பட் ரொம்ப தெரிஞ்சு தேடினா மட்டும்தான் தருது. அது ஆர்கனைஸ்டாக கிடையவே கிடையாது. ஆர்கனைஸ்டாக கிடையாது. நான் ஐம் லைக் தட் பர்சன் வேர் முட்டி மோதி ஒரு விஷயம் வேணும்னா எனக்கு வேணும்னா வேணும், நான் வாசலில் கூட போய் நிற்பேன். பட் என்னை சுற்றி இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஆசை இருந்துச்சு, இது ஈஸியாக கிடச்சிட்டா நல்லாயிருக்குமே, நானும் பண்ணுவேனே. அந்த மாதிரி நிறைய பேர் என்னை சுற்றி இருந்தவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் ஐ வாஸ் திங்கிங், அன்னைக்கு அந்த மீட்டிங் முடிஞ்சு நான் திருப்பி எங்கள் ஊர் கடலூர் நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பென்சில் எடுத்து ஒரு நோட் புக் ஃபுல்லாக ஃப்ளோ, இங்கே இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கணும், இந்த பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி ஜாப் போஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்து எம்ப்ளாயீஸ் ஜாப் அதை எடுத்தாங்கன்னா இந்த ஃப்ளோ இந்த மாதிரி இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு அடுத்த நாள் காலையில் ஐ கால்ட் அண்ட் டோல் ராஜ், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியா எனக்கு தோணிருக்கு, இதை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவர் கேட்ட ஒரே கேள்வி, நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா? ஐ சார் ஐம் வெரி கான்ஃபிடென்ட். ரெண்டாவது விஷயம், நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் இதில் பண்ண மாட்டேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் ஷேடோட் யூ. ஓகே. இந்த தடவை ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே நீ தான் பண்ண போகிற. ஓகே. ஆனால் நீ ஸ்டக் ஆகிட்டேன்னா அது ஜம்ப் தேர். ஓகே. ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் வித் பார்ட் டைமர். பார்ட் டைமர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எனக்கு அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அதோட வேல்யூ தெரியல. ஸ்டார்ட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ லைக் ஸோ ஹாப்பி, எவ்ரிபடி ஆர் எக்ஸைட்டட், ஓ ஐடியா நல்லா இருக்குது, அந்த ஒரு வேலிடேஷன் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது பட்ஜெட் பண்ணணும், நமக்கு காசு வேணும். ஸோ அந்த காசு என்ன பண்ணலான்னும் போது பை தென் வி ஹேட் குட் நெட்வொர்க். ஓகே. ஸோ காசு ரெடி பண்ணுறதும் அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. எக்ஸிக்யூஷன், நம்ம எக்ஸிக்யூஷன் இது வரைக்கும் ஃப்ரண்ட் எண்ட் பண்ணல, சப்போர்ட்டிங் ரோலில் தான் இருந்திருக்கோம். எக்ஸிக்யூஷன் வரும்போது தான் மை ஃப்ரெண்ட்ஸ் தே ஸ்டாப் மீ. ஓகேவா, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன்னோ லைக் வேறு என்ன பாட்காஸ்ட், ஸோ நான் கொஞ்சம் டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன். அதே ஃப்ரெண்ட்ஸில் அப்படி காலர் பிடிச்சி இப்படி எடுத்தீங்களா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஐடியா கிடச்சிச்சு, சரி யூ ஹாவ் மனி, ஓகே ஃபைன், யூ வில் புல் இட் த்ரூ. அதுக்காக இவ்வளோ காசையும் நீ அதில் வந்து ரிஸ்க் பண்ண போறியா? பிகாஸ் எனக்கு அப்போது எஸ்டிமேஷன் வாஸ் 30 lakhs. ஓகே.
பண்ணணும் எனக்கு ஐ பிகாஸ் வாண்டட் அது டு டு அது திஸ். எப்படி வந்தாலும் அது நம்ம காசு தான், நம்ம தான் திருப்பி கொடுக்கணும். ஆமா கரெக்டா? ஆமா இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்தாலும் நம்ம தான் திருப்பி கொடுக்கணும். நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். Yeah. ஸோ அரேஞ்சிங் தட் மணி வாஸ் நாட் அ ப்ராப்ளம். ம் எக்ஸிக்யூஷன் வாஸ். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப் மீ அண்ட் செட், ஃபஸ்ட்டு MVP பண்ணு, காசும் உனக்கு ரிஸ்க் கம்மி, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது MVP வேலிடேஷன் எனக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் கிடைக்கும். பண்ணுங்க. மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்டோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் பில்ட் பண்ணி அதுக்கான மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து குறையும். டெஸ்ட் பண்ணுறீங்க, டெஸ்ட் இது பண்ணுறோம், ஒர்க் ஆகுமா ஒர்க் இல்லையா? ஆகுதா, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா, இதுக்கு ஒரு நீட் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் வச்சு செக் பண்ணுறது. ஓகே. ஸோ எனக்கு 30 lakhs இங்கே இருக்குது. எனக்கு இந்த MVP பண்ணுறதுக்கு 3 lakhs ஆச்சு. ஸோ ஐ வெண்ட் அண்ட் டெட் த மார்க்கெட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணோம். ம் ம் அதுதான் எனக்கு வந்து ஐ திங்க் ஐ ஃபீல் தட்ஸ் அ கூஸ் பம்ப் மொமெண்ட் ஃபார் மீ. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ண மொமெண்ட். அப்பதான் மக்கள் கூட கனெக்ட் ஆகுறீங்க. ஆமாம் நீங்க வந்து பப்ளிக் எடுத்துட்டு போறீங்க உங்க ஆமா. ப்ராடக்ட்டை. ம் நம்ம எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதோட அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் வந்து எனக்கு அந்த MVP தான் கொடுத்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டே கேம்பெயின் ரன் பண்ணோம், நோ ரெஸ்பான்ஸ். என்னோட மார்க்கெட்டிங் பர்சன் ஃபோன் பண்ணி, பெருசாக ஒன்றும் இல்லை சரண்யா, ஒரு 10 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டே நான் கேட்டுக்கல, சரி ஓகே நம்ம எதனா அப்செட் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கேட்கல. தேர்ட் டேங்க காலைல 8 மணிக்கு எனக்கு ஒரு கால், ம் சரண்யா கேம்பெயின் அப்படின்னு. என்னாச்சு? ம் ஸோ ஃபார் 5000 ரெஜிஸ்ட்ரேஷன் சரண்யா. ஆமா. தேர்ட் டே காலைல 8 மணிக்கு. எனக்கு என்ன பயம்னா, நான் டெவலப்பர் கிட்ட 2000 பீப்புளுக்கு தான் டாப் லிமிட் கொடுத்துருந்தேன் ம் ம் ஃபார் 7 days கேம்பெயின். ஓகே. அதுக்கு மேலே ஏன்னா அவங்க நமக்கு அக்காமடேட் பண்ணியிருக்காங்க, நம்ம MVP சின்னதாக ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நான் கேட்குறேன், வெண்ணிலா அதை ஸ்டாப் பண்ணிடலாமா அந்த கேம்பெயினை, ஏன்னா நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு தெரில, கிராஷ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா நம்ம டேட் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்னிக்கலாக என்ன பண்ண முடியும் பாருங்கள். ஸோ ஐ வென்ட் பேக் டோல் மை டெவலப்பர், இது இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு, என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஃபோர்த் டே ஈவினிங்லாம் வந்து எங்களுக்கு பயமே வந்துருச்சு. 15,000 ரெஜிஸ்ட்ரேஷன். தூக்கமே வரலைங்க எனக்கு. இப்போ என்னன்னா என்னோட பிஸ்னஸ் நான் ப்ராப்பர் செட்டப் ஆர்கானிக் பண்ணுறது ரெஜிஸ்ட்ரேஷன். ப்ராப்பர் ஆர்கானிக் ரெஜிஸ்ட்ரேஷன். என்னோட 5th டேலாம் எனக்கு தூக்கம் வரல. நெக்ஸ்ட் 3 months எனக்கு தூக்கமே இல்லை. 15,000 பேர் நம்மளை நம்பி, இது ஒரு பிராண்டுன்னு நம்பி, இது ஒரு பிளாட்ஃபார்ம்னு நம்பி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நான் என்ன விவேக் கேட்குற மாதிரி இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் லைக் எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. ஓகே. ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் for so many people who have come to the platform. Then I said, okay, we'll stop this campaign now and we have to do some serious business now. இப்போ MVP ஒர்க் ஆயிடுச்சு. MVP ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே. எங்களுக்கு கிட்டத்தட்ட அப்போவே வந்து 15 எம்ப்ளாயர்ஸும் உள்ளே வந்துட்டாங்க. ஓ ஸோ கேம்பெயின் வாஸ் லைக் வின் ஃபார் மீ, பிளாக் பஸ்டர் ஃபார் மீ. அண்ட் ஐ வாஸ் லைக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த மொமெண்ட்டில் தான் வந்துட்டு, அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சோன்னா தானாக எல்லாமே நடக்கும். திஸ் யூனிவர்ஸ் இஸ் வாட்சிங் அண்ட் லிஸ்னிங் டு யூ, ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும்னு சொன்னாங்கல்ல. ஸோ இமீடியட்லி ஐ காட் an investor on the 5th day of campaign. ஓ That is all a blessing. That is what I would say, touch wood. So my that investor said, just go ahead, ஓகே. எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், you're doing something and let's go ahead அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபர்தராக நாங்கள் பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே நாங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் சீரியஸ்லி மார்க்கெட்டில் புதுசாக ஒரு கான்செப்ட் வருது, கண்ட்ரிக்குள்ளே புதுசாக ஒரு கான்செப்ட் உள்ளே வருது. ஸோ இது எக்ஸாக்டாக என்ன பண்ணுறீங்க? பார்ட் டைமர் எக்ஸாக்டாக என்ன பண்ணுது? இட்ஸ் அ கிக் பிளாட்ஃபார்ம். யா. கிக் பிளாட்ஃபார்ம் 2015லேருந்தே இந்த கல்ச்சர் பூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைவர். யா அப்போவே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு அர்பன் கிளாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த டைம்லேயே வந்து இந்த ஐடியா வந்துடுச்சு. அப்போ மார்க்கெட் வாஸ் நாட் ரெடி. ஓகே. நாங்கள் 2020 டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே வி வர் டெல்லிங், இல்லை இன்னும் 3 years ஆகும், நம்ம அட்வான்ஸ்டாக 3 years அஹெடாக நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணிருக்கோம். பை எண்ட் ஆஃப் 3rd year நம்ம வி ஷுட் பி ரெடி ஃபார் திஸ் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். ஸோ என்னாச்சு, வாட் ஆர் பிளாட்ஃபார்ம் டஸ் இஸ், இப்போ நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஆன் தி அதர் சைடு எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து பார்ட் டைம் ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா, இட்ஸ் அ மார்க்கெட் பிளேஸ் வேர் எம்ப்ளாயர் போஸ்ட் அ ஜாப் அண்ட் யூ ரெஸ்பாண்ட் இமீடியட்லி.
ஸோ வி ஆர் வேர் யூ கெட் இன்ஸ்டன்ட் ஜாப். ஓகே இப்போ ஒரு எம்ப்ளாயர் ஜாப் போஸ்ட் பண்ணாங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் கிடைக்கிற அளவுக்கு வி ஹவ் பில்ட் அ பிளாட்ஃபார்ம். ஓகே ஸோ வேர் எவ்ரி திங் லைக் அவங்க ஒரு எம்ப்ளாயரோட பிஸ்னஸை வேலிடேட் பண்ணி அவங்கள உள்ளே கொண்டு வரும். ம் ஸோ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயர் இவங்க வேலிடாக இல்லையா அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. பார்ட் டைம்னாலே ஸ்கேமு. எஸ் ஏன்னா தட் இஸ் எப்படியும் கூப்பிடுவாங்க, 4 நாள் வேலை கொடுப்பாங்க, ஒரு நாள் சம்பளம் கொடுத்து 3 நாள் இல்லைன்ட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அது கூட பரவாயில்லைங்க. எனக்கு கால் வரும். இப்போ கூட எனக்கு கால் வருது. பார்ட் டைம் ஜாப் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. நேற்று ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு, 120 ருபீஸ் தர்றேன், ஆமாம், கம்பல்சரியாக நீங்கள் பண்ணுங்க, காலையிலேருந்து அட்டகாசமான ஒரு மார்க்கெட்டிங் ஜாப், 120 ருபீஸ் அப்படின்ட்டு இந்த ஃபோன்பே ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சிருந்தா. அப்படி ஓகே. சார் பண்ணுறேன் சார், நான் நாளைக்கு பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஸோ பார்ட் டைம் ஜாப்னாலே ஸ்கேம்னு இருக்குது. இப்போது கரண்ட் சினாரியோ அதுதான். ஸோ அந்த ஸ்கேம் ஃபர்ஸ்ட் எப்படி அட்ரெஸ் பண்ணுறதுன்னு தான் எங்களோட பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஓகே ஸோ தட்ஸ் வை வி கேம் அப் வித் அன் ஐடியா, வேலிடேஷன். ஒரு பிஸ்னஸ் வேலிடேட் பண்ணாமல் அக்கௌண்ட் உள்ளே கொண்டு வரக்கூடாது, பிளாட்ஃபார்மில் கொண்டு வரக்கூடாது. ம் ம் ஸோ தட் வி நோ ஓகே there is a business, அவங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது, அவங்க காண்டாக்ட் பர்சன் இங்கே இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ் இந்த இடத்துல இருக்குன்னாச்சும் நமக்கு தெரியும். அண்ட் ரெண்டாவது அதே மாதிரி தான் பார்ட் டைமர்ஸ் வேலிடேஷன். யார் வேணால் உள்ளே வரலாம், அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ப்ரூஃப் ஆச்சும் நமக்கு இருக்கணும். ஸோ தட் இஸ் வை வி டூ வேலிடேட் பார்ட் டைமர்ஸ் ஆல்சோ. ஸோ ரெண்டு சைடும் பேசிக்காக வி டூ த வேலிடேஷன். அண்ட் ஒரு ஜாப் போஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த போஸ்ட்டை வேலிடேட் பண்ண பிறகு தான் அது பிளாட்ஃபார்முக்கே வரும். ஓகே ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி வாண்டட் டு அட்ரெஸ் ஸோ தட் ஏமாற்றம் எங்கேயுமே இல்லாமல் இருக்கணும். இப்போ இது எல்லாம் எங்கிருந்து பிக்சர் பண்ணீங்க? பிகாஸ் திஸ் இஸ் யுவர் பிரெயின் சைல்டு, ரைட்டா? யா ஸோ இது வந்து ஆப்பாக டெவலப் பண்ணுறது எல்லாமே உங்கள் விஷுவலைசேஷன் தான். ஆமாம் இந்த விஷுவலைசேஷன் தான் கோடாக மாறுது. ஆமாம். அப்படிங்கிறப்போ இதோட பேஸ் எங்கிருந்து, இதோட கான்செப்ட் இருக்குல்ல, பெயின் பாயிண்ட்ஸ் அங்கேருந்து போகலாம். நம்ம ஒரு ஜாப் தேடும்போது தான் நமக்கு அதோட கஷ்டமே தெரியும். நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், எம்ப்ளாயர் வந்து ரெஸ்பாண்டே பண்ணாமல் இருப்பாங்க, ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னே நமக்கு தெரியாது, நம்மளோட ப்ரொஃபைல் அவங்க பார்த்தாங்களா பார்க்கலன்னான்னு கூட தெரியாது. ம் ஏன்னா எனக்கு அந்த வேலை வேணும், எனக்கு அந்த இன்கம் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸோ there is a gap between me and the employer. I wanted to shorten it. That was what என்னோட மைண்டில் இருந்தது. எம்ப்ளாயருக்கும் அதே கஷ்டம்தான். ஓகே அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே கேண்டிடேட் உள்ளே இல்லைன்னா எடுக்கணும். அவங்களோட ப்ராஜெக்ட் டிலே ஆகுது, அவங்களுக்கும் எக்ஸ்பென்ஸ் அது இருக்குது. போக அவன் இருப்பானா இருக்க மாட்டானா. ஆமாம். ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது ஐ ஜஸ்ட் தாட் ஓகே ஒரு ஃப்ளோ இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ தாட் ஓகே ஒரு எம்ப்ளாயர் ஜாப் போஸ்ட் பண்ணாங்கன்னா மினிமம் 3 பேருக்கு மேலே அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஓ ஏன்னா 50 பேர் அப்ளை பண்ணி ஒரு கேண்டிடேட் அவங்க சூஸ் பண்ணி மீதி 49 பேர் ரிஜெக்ட் ஆகுறது. ம் அதில் ஒருத்தங்களா நான் இருக்கேன். எத்தனை தடவை நான் ஃபெயில் ஆவேன், ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இன்ஸ்டெட் ஒரு போஸ்ட் போட்டால் 3 பேர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது 1 out of 3 இஸ் ஃபைன். Yeah. அட்லீஸ்ட் மீதி இருக்கிற பரவாயில்லடா, ஆமாம் 3ல் 1 தானே, பரவாயில்ல. தட் இஸ் ஃபைன். அட்லீஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே மைண்டில் இருந்து அந்த டாட்ஸ் மாதிரி தாங்க இது. ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் டு பிளேஸ் வேர் ஐ டிசைடட் ஓகே இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும், இவங்களுக்கும் ஃபேராக இருக்கணும், இவங்களுக்கும் ஃபேராக இருக்கணும், இவங்க கம்யூனிகேட் பண்ணுறது போய் சேரணும், இவங்க அப்ளை பண்ணுறது இவங்களுக்கு ரிசீவ் ஆகணும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் வெஞ்சரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்த்து ஓகே இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடாக ஆத்தென்டிக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா ம் எல்லாம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அந்த ரெஸ்பான்சிபிள்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தோணுனது தான் இது. இது வந்து என்னென்னா ஓகே இன்னும் கொஞ்சம் அதான் வி ஆர் மெச்சூரிங் வித் த பிஸ்னஸ். ஓகே ஸோ செகண்ட் வந்து ஓகே காசு போய் சேரணும், வேலை செய்கிறவங்களுக்கு அந்த காசு போய் கண்டிப்பாக சேரணும். நைஸ். அப்போது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஹியர், ம் இவங்க ரெஸ்பான்சிபிளா இல்லை, 2 பேருக்கும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் தான். ஸோ அப்போது நடுவில் ஒரு பிளாட்ஃபார்மாக இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது எஸ்க்ரோ அக்கௌண்ட் மாதிரி. இது வந்து இட்ஸ் லைக் தட். ஸோ வேர் வி கலெக்ட் மணி இன் அட்வான்ஸ் அண்ட் தென் திஸ் மணி கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஓகே டு தெம் ஒன்ஸ் த ஜாப் இஸ் ஓவர். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாமே எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே யோசிச்சு டிசைன் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்ட் டைமர். அதாவது பேசிக்காக என்னென்னா ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு மினிமம் 500 ரூபாய் சம்பாதிக்க முடியும், அதை நம்மளால் ஒருத்தவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா வை நாட் பார்ட் டைமர். ஸோ திஸ் வாஸ் மை டீப்பஸ்ட் தாட். ஸோ தட் இஸ் இல்லை ரொம்ப ரொம்ப நோபலான ஒரு தாட் ஆக்சுவலாக. ஏன்னா பிகாஸ் நமக்கு இப்போ பார்க்குறக்கு ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய்ங்கிறது ஒரு சாதாரண பணமாக நிறைய பேருக்கு தெரியலாம். பட் தென் ஃபார் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், someone just completed school,
லைஃப் சேஞ்சிங் அது. கரெக்ட்டுங்க. நிறைய பேர்த்துக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. ம். என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அதில். ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டோரி. இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டோரி. நைட் உட்காந்து அழுதுருக்கேன் நானு. ஸோ அந்த மாதிரி தேர் வாஸ் அ லேடி. டொமெஸ்டிக் வயலன்ஸ் அவங்க. படிக்கல. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருந்தாங்க. அன்னைக்கு நைட் என்னால் அவங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் ஜாப் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. ஷி மேட் 800 rupees தட் நைட். அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நான் என் ஜாப் முடிச்சுட்டு கையில் 800 rupeesோட வீட்டுக்கு போகிறேன். என் குழந்தைய கூப்பிட்டுட்டு நான் வெளில போகிறேன். ஐ எம் அ டொமெஸ்டிக் வயலன்ஸ் விக்டிம். எனக்கு ஒரு ஊன்றுகோல் எதுவுமே இல்லாததுனால தான் இத்தனை நாள் நான் அந்த அப்யூஸை ஏற்றுக்கிட்டேன். இனிமேல் நான் அதை ஏற்றுக்க தேவையில்லை சரண்யா. உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வழியாக எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது இந்த மாதிரி நிறைய விமனுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நைட் 11 மணிக்கு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த ஜாப் முடிச்சு. தட் டே ஐ டிசைடட், வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஐம் நாட் கோயிங் டு லெட் திஸ் கோ அண்ட் இஃப் இட் இஸ் கோயிங் டு சீரியஸ்லி பெனிஃபிட் பீப்புள். நான் அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற எக்கனாமிக்ஸே புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஓ ஓகே ஃபைன், இது வந்து ஒரு நம்பர்ஸ் கிடையாது, just not லைஃப். numbers. Yes. So நிறைய பேர் சொல்லுவாங்க, you're not an entrepreneur, you're a sociopreneur. That's a new term. அதான ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஒரிஜினல் பர்பஸ் அதானே. ஆமாம் ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்பே சின்னது தானே, ஆமாம் பியூட்டிஃபுல்லாக மக்களை கனெக்ட் பண்ணுறது தானே. ஆமாம். ஸோ இப்போ இந்தியாவில் பிக்கெஸ்ட் இஷ்யூவே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஃபேக்டாக பார்க்கணுன்னா 70% ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஆர் அன்எம்ப்ளாய்டு. ரீசன் பீயிங் அன்ஸ்கில்டு. ரொம்ப அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்கில் அவங்க கிட்ட கிடையாது. நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், வேலை கிடைச்சிரும், இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க நம்மளோட மக்கள். அப்படி கிடையாது. இஃப் யூ டோன்ட் ஸ்கில் யோர் செல்ஃப் யூ நாட் கோயிங் டு கெட் எம்ப்ளாய்ட். ஸோ அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் கம்மிங் பேக் டு யோர் பாயிண்ட், எத்தனை பேர் ஊர்லேருந்து சென்னைக்கு வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையோட வராங்க. அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஸ்கூல் படிக்கிறதுக்கு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடுறாங்க, காலேஜ் படிக்கிறதுக்கு கடனோட வாங்கி லோன் போட்டு எஜு லோன்லாம் போட்டு கூட நம்மளை படிக்க வச்சிடுறாங்க. ஆனால் அந்த டே தட் காலேஜ் இஸ் ஓவர் அண்ட் டில் த டேட் யூ கெட் யூர் ஃபர்ஸ்ட் ஜாப், இந்த சர்வைவல் ஸ்ட்ரகிள் இருக்குது பார்த்தீங்களா. இட் இஸ் அப்சல்யூட்லி அன்ஃபேர். ஏன்னா யார் கூட வேணால் கம்பீட் பண்ணலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏஜ் லிமிட் கிடையாது. ஆமாம் எவன் டேலண்டடோ, ஆமாம் யாருக்கு ஷார்ட்கட் தெரியுதோ, ஆமாம். இல்லை ரெஃபரன்ஸ் சம்திங் சார்ட்டிங் அவுட், அந்த டெக்னிக் இருந்தால் தான் அவனுக்கு வேலை கிடைக்குது. ஆமாம். ஏதோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா கூட தப்பிச்சிருவீங்க. யோசிச்சு பாருங்க, ஊர்லேருந்து கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிலேருந்து வந்து இந்த மாதிரி. கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா பிகாஸ் அவன் வேலை தேடுறதுக்கு அந்த 3 மாதமாவது அவங்க ஃபேமிலியிலேருந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஆமாம். ஹாஸ்டல் வேணும், தங்கணும், சாப்பிடணும். மினிமம் 10,000 rupees அவனுக்கு வேணும். ஆமாம். அதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இட் ஆல் ஆட்ஸ் டு த பிஸ்னஸ். ஓகே, அப்போது ஒரு நாளைக்கு என்னால் 500 ரூபாய் சம்பாதிக்க முடியும். தட் இஸ் பேசிக் கவர்மெண்ட் நார்ம்ஸ். அது ஸ்லாப். அது ஒரு நாளைக்கு என்னால் 500 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா என்ன நானே பார்த்துக்க முடியும். ஒரு கம்ஃபர்ட் என்னால் எனக்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும். எனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கிக்க முடியும், என்னால் ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல தங்க முடியும், என்னால் ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட்டு சாப்பிட முடியும்னும் போது தான் நான் ஸ்ட்ராங் மைண்டாகவே மாறுறேன். ஸோ பிஸ்னஸோட ஆக்சுவல் பர்பஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்கள். ஆமாம். ஸோ அது சர்வைவல், இஃப் யூ கேன் சப்போர்ட் சம்படிஸ் சர்வைவல், ஸோ தட் பிகம்ஸ் அ பிஸ்னஸ் ஆல்சோ, பேக்-ended by your business. There's a purpose. I've established a purpose. I'm so happy and contented that I'm in this space. ஸோ இதெல்லாமே தாங்க. ஐ டோன்ட் நோ, நம்ம பிச்சு பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். பட் ஓவரால் இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு தட் பாயிண்ட் வேர் somebody is happily sleeping that night. So that is good. என்ன பெரிய சேலஞ்சாக இருக்குது இதை பண்ணுறதுல? என்ன பெரிய சேலஞ்சாக இருக்குது? நம்ம ரொம்ப புதுசு. திஸ் கிக் செக்டர் இஸ் வெரி நியூ. எனக்கே வந்து இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னா அப்போ எனக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணவங்களாம் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது தான் ரியலைசிங் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிளாட்ஃபார்மை பேமெண்ட் கேட்வே இருக்கு இல்லைங்களா, அப்போது வந்து there was an RBI ரெகுலேஷன் கோயிங் ஆன். அதனால எந்த பேமெண்ட் கேட்வேவும் எங்களை நியூ அக்கௌண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கல. பேங்க்ஸ் didn't accept. ஏன்னா we were categorized under HR. ஸோ அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. நாங்கள் ட்ரை பண்ணாத பேங்க்கே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் கேட்வே, என்னோட முக்கியமான பேக் போனே பேமெண்ட் கேட்வே தான். ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கோ வித் எனி பேமெண்ட் கேட்வேஸ் இன் இந்தியா. ஸோ வி ஹேட் டு approach a company, Stripe-ன்னு சொல்லிட்டு there's a company. So we went ahead with Stripe. But Stripe வச்சு போகும்போது என்னோட ஃபுல் பிஸ்னஸ் மாடல் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் Stripe கிடையாதுல்ல. ஆமாம், எல்லாரும் Stripe அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. அது பண்ண முடியாது. அண்ட் டாப் ஆஃப் இட் அந்த ஸ்பிளிட் பே அவுட்னு சொல்லிட்டு ஒரு பே அவுட் இருக்குது. அது வந்து Stripe-ல அப்போ இல்லை. இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் அப்போது இல்லை.
ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் we got technically stuck. ஒயிட் லேபிளிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. we got technically stuck almost த்ரீ months my business was struggling because அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஓ there is a day வேறு நான் இதுக்கு சொல்யூஷனே இல்லையா, இப்படி இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா, ஆனால் இதை நம்பி நான் இறங்கிட்டேன் உள்ள. சொல்யூஷன் இல்லை, யாரை கேட்டாலும் சொல்யூஷன் தெரியல, எல்லாருக்குமே புதுசாக இருக்குது. ஓகே. காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு கண்லேருந்து தண்ணி கொட்டுது, யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் புரியாது. அந்த கழுத்தை நெரிக்கிற மொமெண்ட்டு, மூச்சு விட முடியலன்ற மொமெண்ட் அன்னைக்கு எனக்கு. ஸோ காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஆசை தீர அழுதுட்டு ஓகே ஃபைன் பவுன்ஸ் பேக், அடுத்து என்ன பண்ணலாம், முடிச்சாச்சுன்னா டஃப் டைம் இஸ் ஓவர், ஸோ வாட் நெக்ஸ்ட். ஸோ அப்படிங்கும்போது தான் தென் வி ஃபவுண்ட் அவுட் வாட் வாஸ் த இஷ்யூ. இதுதான் இஷ்யூ, இதை ஃபிக்ஸ் பண்ணால் சரியாயிரும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கே 3 months ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ ஆஸ் அ ஸ்டார்ட் அப் வி ஆல்சோ ஹேவ் ஆல் ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவாக சால்வ் பண்ணி வந்த பிறகு தேர் இஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர் தேன் எனிபடி. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஜாபு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண முடியாது, கேம்பெயின்ஸ் ரன் பண்ண முடியாது, தேல் பிளாக். நாங்கள் அப்போ எப்படி தான் ப்ரொமோட் பண்ணுறது? மை நேம் பை இட் செல்ஃப் இஸ் அ சேலஞ்ச். ஸோ எவ்ரிவேர் வி ஆர் கெட்டிங் ஸ்டக். ஓகே. அண்ட் ஆன் தி அதர் சைட் கவர்மெண்ட் சைடில் இப்போ வந்து தே ஹவ் ஸ்டார்டட் டு சப்போர்ட் கிக் பிளாட்ஃபார்ம்ஸ். அவங்க அட்வான்ஸ்டாக இருக்காங்க. 2020 அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்லாப்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறது, அப்புறம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸு, ரிட்டையர்மெண்ட் பாலிசி எல்லாம். ஸோ கவர்மெண்ட்லேருந்து 2020 வந்து கோட் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெகுலராக ஜாபுக்கு போகிறவங்களுக்கு வந்துட்டு பேன் கார்டு இருக்கும், யூ வில் நோ வாட் இஸ் தி இன்கம். இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சிஸ்டம் அப்படி தானே இருக்குது, இன்கம்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்கம்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட்ஸ் கிடைக்கும், இன்கம்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் லோன்லாம் அவைல் பண்ணிக்க முடியும். பட் இது கிக் ஒர்க்கர்ஸ்க்கு கிடையாது இல்லையா? பட் கிக் ஒர்க் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி லெஜிட்டமைஸ் பண்ணி கவர்மெண்ட்ல என்ன சொல்கிறாங்க, எஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் கொடுக்கணும், இவங்களுக்கு தேவையான பாலிசிஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும், இந்த பே ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு கால் எடுக்கிறாங்க. ஸோ எனி கிக் பிளாட்ஃபார்ம் in the market, they should contribute 1 to 2% towards the safety of their gig workers. ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு இடையில எனக்கு வந்து பீயிங் இன் திஸ் செக்டர் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கிக் செக்டர் கூட ஃபாஸ்ட்டாக பூம் ஆகிட்டே வருதுங்க. இது எப்படின்னா, ஒரு டாட் வச்சு இந்த டாட் அப்படி சுற்றி விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் நம்ம உடச்சி ஒன்று ஒன்றா நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்டே வரும். நம்ம பாலிசிஸ் கூட ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. இந்த ரெகுலர் ஜாப் போகிறாங்க பார்த்தீங்களா, ரீசெண்டாக ஐ வாட்ச்ட் அ வீடியோ வேறு ஒரு டென்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, என்னோட ஜாபோட சேல்ரி வந்து 15,000 rupees தான் அப்படின்ட்டு. Dentist 15,000 rupees. They start a job with 15,000 rupees as their salary. ஆனால் you'll be so surprised and in fact happy about this. ஒரு கிக் ஒர்க்கரால் 40,000 60,000 rupees வரைக்கும் ஒரு மந்தில் ஏர்ன் பண்ண முடியுது. அவங்க கம்ஃபர்டபுள் டைமில் அவங்களுக்கு பிடிச்ச ஜாபை அவங்க இஷ்டப்படும் போது தேவைக்கேற்ப பண்ணிக்க முடியுது. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிக் பிளாட்ஃபார்ம்ஸால் கொடுக்க முடியுது. வேறஸ் ரெகுலர் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஸ்டாண்டர்டைசேஷன் வரல. பட் இதோட பணி நிரந்தரம், அது பிரச்சனை இல்லை கிக்ல. அப்படி நம்ம சொல்லவே முடியாது. நீங்களே சொல்லுங்களேன், அவங்க அம்மா அப்பா வந்து நீங்கள் ஜாபுக்கு போகிறேன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து சேஃபான ஜாப்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் வந்தாங்க. வி டிரான்ஸ்ஃபார்ம்ட். நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து வி தாட் ஓகே ஃபைன் ஐடி ஜாப் எடுக்கலாமே, என்ன இதில் வந்து நமக்கு பென்ஷன் கிடைக்கும், அதில் வந்து நம்ம ஜாப் பண்ண ஆரம்பிக்கும் போது மேட்ச் பண்ணிக்கலாம், ரிட்டைர்மெண்ட் பாலிசிலாம் நம்ம பண்ணிக்க போகிறோம். அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கிற ஒருத்தரால் அவங்களோட ஸ்கில் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிக்க முடியுது, அவங்களால கான்ஃபிடென்ட்டாக ஒரு இன்கம் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா ஒய் நாட் கிக்ஸ்ன்னு போது இன்னொரு விஷயமும் இருக்குங்க. ஹவு இட் இஸ் கிளாசிஃபைட் இஸ் கிக்னு சொல்லிட்டாலே லேபர் இன்டென்ஸ் ஜாப் மட்டும்தான் அப்படின்றது தாட் ப்ராசஸ். நான் ஒரு நாள் ஃபுல்லாக டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணுறேன், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சர்வ் பண்ணுறேன்,
இல்லை நான் டிரைவரு, டெலிவரி, இதெல்லாம் தான் வந்துட்டு கிக்ஸ்ன்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. பயங்கர ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து we are entering into a sector where skilled people can also become gig workers. நான் கோடிங் பண்ணலாம், நான் வந்துட்டு டிஜிட்டல் கான்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெரிய ரெக்குவயர்மெண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ஸ். ஒன்லி இந்தியன்ஸ் அண்ட் ஃபிலிப்பீன்ஸ் ஆர் Philippine people are They are experts at that. We are very good looking, at yeah, companies are looking for them from across the globe. Oh, okay. இது சொல்லி தான் நான் போன இன்டர்வியூவில் மாட்டிட்டேன் ஆக்சுவலாக. பீப்புள் கேன் earn 2 lakh rupees 1 monthல ஒர்க்கிங் அஸ் அன் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். எவ்ரி டே 1 hour ஒர்க் பண்ணாலே போதும். அதுக்காக எல்லா பார்ட் டைம் ஜாபும் வந்து 2 lakh rupees கொடுக்கும் அப்பெல்லாம் கிடையாது. But இருக்கு. நீ யாரு, உன்னோட ஸ்கில் என்ன, Okay. who are you, உன்னோட பிராண்ட் என்ன, உன்னோட போர்ட்ஃபோலியோ என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஜாப்ஸ் இருக்கு. நான் we are an internet era. Yeah. ஸோ நீ எந்த மொழியில இருந்து வேணா என்ன வேலை வேணா செய்யலாம். திங் இஸ் வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? வாட் இஸ் மிஸ்ஸிங் ஹியர் இஸ் அவேர்னஸ். Okay. அந்த அவேர்னஸ் மட்டும் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா we are already into that era of gig right now. என்ன ஸ்கில் ரொம்ப லேக் ஆகுது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு? எங்கே மிஸ் ஆகுறாங்க இப்போ? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 60,000 1 lakh 2 lakhன்ட்டு யார் ஈஸியாக வேலை வாங்குறாங்க, யாருனால அதை பண்ண முடியல? Okay, so again there is data where we spoke about like 70% of the people are not being employed because of lack of skill. அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுங்க. ஓகே. என்ன நானே ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும், எனக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியணும். என் சுத்தமாக இது இருக்கு ஏசிங்களா? ஏசியா என்னது ட்ரில் பண்ணுறாங்க வெளியில் அது உங்கள்கிட்ட இஷ்டம் பண்ணாது. ஓகே. எனக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும், எனக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியணும், என்னோட லாங்குவேஜ் சூப்பராக இருக்கணும், அண்ட் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் வந்துச்சுன்னா என்னால் அந்த இன்டர்வியூவை கிராக் பண்ண முடியணும். ஸோ இது ஒருத்தவங்களுக்கு இருந்துட்டாலே போதும். ஸோ இதை டெவலப் பண்ணிக்கிட்டாலே ஒரு இண்டிவிஜுவலால் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் இண்டியன்ஸ் வி ஆர் நோன் டு பி வெரி ஹம்பிள். அப்படிங்களா, நமக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து ரொம்ப ஹம்பிளாக காமிச்சிப்போம். தட் இஸ் another ப்ராப்ளம். யூ ஷுட் நோ ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். என்னோட குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் ஒன்று தெரியுதுன்னா அதை போல்டாக சொல்ல தெரியணும். ஓகே. இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளாம் சார் கல்ச்சரில் இருக்கோம். ஹாய் சார், குட் மார்னிங் சார், சொல்லுங்கள் சார், பண்ணிடுறீங்க சார். இன்னும் நம்ம அந்த கல்ச்சரில் தான் இருக்கோம். பட் யூ ஸ்டெப் இந்தியா விட்டு நம்ம வெளில போயிட்டோம்னாலே ஈவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஐ கான் சே ஈவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணக்கூடிய அந்த பர்சன் உங்களை ட்ரீட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஆன் பாராக இருக்கும். ஹாய் சரண்யா, welcome. Hi Saranya, welcome to the restaurant. And yesterday you had this, would you like to have this? The way they treat you, the way they talk, அதுவே வந்து அவ்வளோ போல்டாக நேராக அந்த பிஸ்னஸோட குவாலிட்டிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம். ஸோ அந்த ப்ரொஃபஷ்னலிசம் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அதை பில்ட் பண்ணிக்கிட்டாலே ஐ திங்க் வி ஆர் அட் அ வெரி குட் பாயிண்ட் அட் திஸ் மோமெண்ட். ஸோ ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்க? ஸோ எங்களதில் வந்து இட்ஸ் அ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வேர் எம்ப்ளாயர்ஸ் வந்து இஃப் தே ஹவ் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் வித் திஸ் தே ஹவ் டு பே அன் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 5,500 rupees. அதை தாண்டி ஒரு ஜாப் போஸ்ட்டுக்கும் வி சார்ஜ் ஃபீ. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஹார்லி பேஸ்டுக்கு ஹையர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீ. இஃப் யூ ஆர் ஹையரிங் தெம் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் தென் அதுக்கு ஒரு ஃபீ வி ஹவ் in our platform, which is bare minimum. Harley based hire பண்றீங்கன்னா 100 rupees. For short term if you're hiring someone, which is 500 rupees. That's all. எங்களோட revenue இந்த பக்கம் இவங்க கிட்ட இருந்து workers கிட்ட இருந்து ஏதாவது வாங்குறீங்க? For them it is free to join the platform. We don't charge the part timers. Okay. So நீங்க எல்லாமே வந்து எம்ப்ளாயர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறீங்க. ஆமா. இப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, எங்கிருந்து இங்கே வளர்ந்துருக்கீங்க? It's a very big milestone for us. நாங்கள் வந்து ஜீரோலேருந்து டுடே we are sitting at 45,000 part-timers and we have solid 36 companies only in Chennai. Oh God. So this is our pilot market and this is what we have achieved. 45,000 part-timers throughout India? Only in Chennai. Only in Chennai? Only in Chennai. என்னென்ன, what is the most peculiar job that your guys are doing? So most peculiar.
ரைட் நவ் வந்து மோஸ்ட் வாண்டட் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் தான் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே. நான் சொன்னது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் தெரில. ஒரு ஸ்டார் ஹோட்டல் இன் அ மந்த் தே ஹையர் மினிமம் 100 பார்ட் டைமர்ஸ். அந்த ஒரு ஈவினிங்க்கு மட்டுமே தே கெட் பெய்ட் 800 to 1000 rupees. Working hours is going to be like 4 or 5 hours. That is one thing. அது இல்லாமல் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் அந்த ஜாப்ஸ்லாம் பிளாட்ஃபார்மில் வருது. யூ வில் பி ஸோ சர்ப்ரைஸ். எங்கள் பிளாட்ஃபார்மில் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு தேர் இஸ் அ ஜாப் ஃபார் ஹெச்ஆர் வேர் தேர் ரெடி டு பே 60,000 rupees. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 to 4 hours ஒர்க் பண்ணால் போதும் அந்த கம்பெனியில், only for 3 days in a week. ஓ. There is an accountant job. Once again, they are ready to pay 60,000 rupees. In a week 60. 60. In a week நீங்கள் 3 days ஒர்க் பண்ணாலே போதும். We are breaking the barriers. அதாவது ஒரு ப்ளூ காலர் ஜாப் மட்டும்தான் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் பார்ட் ஸோ டைம் இது ஜாப். ஆக்சுவலாக மொத்தமாக எல்லாமே உடைக்குது. அப்போது இந்த 9 to 6 இது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ என்னன்னா எம்ப்ளாயீஸோட மைண்ட் செட்டே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. அப்போ நீங்கள் ஆமாம் சொல்கிறது பார்த்தா ஆமாம். இதை விட ஒரு எம்ப்ளாயர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே எம்ப்ளாயர்ஸ் ஷுட் லேர்ன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். ஓகே. இந்த கல்ச்சர் அடாப்ட் பண்ணாத எம்ப்ளாயர்ஸ் வில் லூஸ் அவுட் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா எந்த ஒரு எவல்யூஷனுமே நம்மளால் ஸ்டாப் இல்லை பண்ண இப்போ முடியாது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னென்னா இப்போ ரெகுலர் ப்ளூ காலர் ஜாப்ஸ் எல்லாமே இந்த ஹையரிங்கே பெரிய தலைவலியான ப்ராசஸ். ஆமாம் நீங்கள் அது ஒரு எம்ப்ளாயியை உள்ளே கொண்டு வர்றதுக்கே அவன் ஒரு 3 மாதம் உயிர் போயிடுது அவனுக்கு. ஆமாம் ஆமாம் பட் நீங்கள் இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக, ஸோ நீங்கள் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறீங்க. ஆமாம் இந்த ஆப் வச்சு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறீங்க. ஆமாம். நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, யா வாட் இஸ் த ரெவென்யூ ஸ்ட்ரீம்னு யா சொல்லிட்டு. ஒரு ஃபுல் டைம் ரிசோர்ஸ் ஹையர் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரேட் இஸ் 8.33%. ஒரு ஹெச்ஆர் கம்பெனிலேருந்து இதான் கேட்பாங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் ஹையர் பண்ணி கொடுத்தோன்னா நீங்கள் எங்களுக்கு 8.33% அந்த கொடுக்கணும். சேலரியோட 8 பாயிண்ட். சேலரியோட தட் இஸ் லைக் 12 monthஸில் ஒரு மந்தோட சேலரி வந்து கோஸ் டு த ஹெச்ஆர் கம்பெனி. ஓகே. கிக் பிளாட்ஃபார்மே இந்தியாவில் ரொம்ப புதுசு. ஓகே. அப்போது ஒரு கேண்டிடேட் நீங்கள் ஹையர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? மேலே தான் 8.33க்கு மேலே தான். இல்லைங்க, இப்போ இதெல்லாம் தான் செட் பண்ணிகிட்டே வரும். ஓகே. இதெல்லாம் தான் இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகே. 8.33 இஸ் ஃபார் ஃபுல் டைம். யா இப்போ மார்க்கெட்டில் ஒரு கிக் ஒர்க்கரை ஹையர் பண்ணுறதுக்கான ஒரு எம்ப்ளாயர் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட். யா அது வந்து 2,000 to 3,000 rupees ஒரு கிக் ஒர்க்கருக்கு. தட்ஸ் இட். தட்ஸ் இட். இட்ஸ் அ கிக் ஒர்க்கர். நான் ஏன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு யா அட்ரிஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ம் நாட் ஓன்லி இந்த பர்டிகுலர் வெர்டிக்கல் அப்படிலாம் கிடையாது. ம் எவ்ரி கம்பெனி இஸ் ஃபேஸிங் மினிமம் 25 to 30% அட்ரிஷன் ரேட் கரண்ட்லி. ஓ. அப்போது இமேஜின் ஹவு ஸ்ட்ரக்சர்டாக இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ பிரேக் ஆகிட்டே வருது. ஓகே. ஸோ நத்திங் இஸ் பெர்மனண்ட். நத்திங் இஸ் பர்மனெண்ட். அதனால் இப்போது பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயுமே என்ன அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ம் இந்த இந்த ஒரு சில வெர்டிக்கலெல்லாம் நம்ம வந்து கான்ட்ராக்சுவலாக மாற்றலாம் ஓ. ஓகே. அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் தேர் ஃபுல் டைம் எம்ப்ளாய்ட் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து அவங்கள கான்ட்ராக்சுவல் லேபராக மாற்றிட்டாங்க. இது இன்னுமே மாறும். ஓகே. இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் என்வாயர்மெண்ட்லேயே இது வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னா when it ம் comes to gig segment அதோட அட்ரிஷன் ரேட் இஸ் குவைட் ஹை. ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா யாருனா கொடுத்தாலும் அவங்க அந்த ஜாபை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு பாண்ட் கிடையாது, ம் கான்ட்ராக்ட் கிடையாது, ம் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். ஐ கம் டு யூ பிகாஸ் ஐ ஹாவ் அ ரெக்வயர்மெண்ட். யா யூ கம் டு மீ பிகாஸ் யூ ஹாவ் அ ரெக்வயர்மெண்ட் யா ஃபார் தட் ஷார்ட் டேர்ம். அப்போது நீங்கள் வந்து there's a still this market is very volatile and on one side in the corporates are trying to adapt to this culture. யா நிறைய companies have still not started, but then very soon this is going to spread across the country. பிகாஸ் ஏன் இவ்வளோ இந்த வேலை தாவல் ஏன் இவ்வளோ நடக்குது? கல்ச்சராகவே மாறிட்டோமோ? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பிகாஸ் salary. நம்ம அப்பா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவருப்பா 35 வருஷமாக அந்த கம்பெனியில் இருந்தாருப்பா, ரிட்டையர் ஆனாருப்பா. ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயே நான் சொல்கிறது. ம். இன்னைக்கு 3 வருஷமே 3 வருஷம் கூட ஆமா, அதுவே நடக்கிறது இல்லை. ஏன் மைண்ட் செட்டாக என்ன 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 பிரச்சனை நீங்கள் லைஃப் பார்க்குறீங்க? பிகாஸ் ஸ்டைல். யூஆர் டாக்கிங் டு எம்ப்ளாயீஸ் இல்லை? யா லைஃப் ஸ்டைல். ஓகே. எனக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது இந்த கார் வேணும், இந்த வீடு வேணும், நான் இந்த ஷூ ஆச்சும் போட்டுக்கணும், நான் இந்த வாட்ச் ஆச்சும் வாங்கணும். ஓ. ஸோ பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்டாண்டர்ட் லிவிங். குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தாண்டி குவாலிட்டி ஆஃப் லிவிங்க்கு போயிட்டாங்க அவங்க. ஓகே. எனக்குன்னு நான் கம்பெனி ஓனர்லாம் கிடையாது. எனக்கு ப்ரெஷரோ ரிஸ்க்கோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ அதெல்லாம் எனக்கு கிடையாது. ம் நான் வேலை செஞ்சால் எனக்கு கிடைக்கிற காசில் நான் குவாலிட்டியாக டைம் வந்து என் ஃபேமிலி கூடயும் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு பிடிச்ச வேலையும் நான் பண்ணணும். அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் அப்படி தான் இருக்காங்க.
ஸோ அந்த ஜென்ரேஷன் நம்பி தான் இந்த மொத்த என்வாயர்மெண்ட்டும் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கும்போது அடாப்டேஷன், இந்த அட்ரிஷன் ரேட் எல்லாமே வந்து இதெல்லாம் ரொம்ப comes into நார்மல். picture. Yeah. ஸோ என்ன ஃப்யூச்சர் பிளான்ஸு? ஏன்னா பிகாஸ் யூஆர் இன் சென்னை நவ், Yeah. யூஆர் இன் தமிழ்நாடு சென்னை, We are in Chennai now. சென்னை நவ். என்ன எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸு? இப்போ ஏஐ வந்து பயங்கரமாக அது ஒரு, ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஏஐ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆமாம், அடாப்ஷனுக்கு, கண்டிப்பாக. ஸ்பீடப் பண்ணுறதுக்கு. என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க இன்னொரு ஃபார் another 5 years? ஸோ 5 years is too long. ஸோ எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ ஃபார் எஸ் த நெக்ஸ்ட் பிளான் இஸ், இப்போ சென்னையில் இருக்கோம், அடுத்து தமிழ்நாடுல இருக்கிற மேஜர் சிட்டிஸ்க்கு போயிடணும். திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை போயிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தென் ஒன்ஸ் ஆஸ் அ கான்செப்ட் வி கேன் become stable in Tamil Nadu, Yeah. then our plans are to go ahead all across India. இப்போது டேட்டாவாக இந்த கம்ப்யூட்டிங்காக பேசும்போது, இப்போ இவ்வளோ மெம்பர்ஸ் எல்லாம் அக்காமடேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியான காஸ்ட் இன்னைக்கு ஆகுதா, இல்லை ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை கம்மியாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் ஸ்பேஸ். இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காஸ்ட் வைஸ் திங்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர். ஓகே. அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் அப்ஸ் வி கெட் சர்டன் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ. இந்த இவ்வளோ எக்ஸ் அமௌண்ட்டுக்கு மேலே கம்பெனிக்குள்ளே ரெவென்யூ வராத வரைக்கும் யூ ஃபால் இன் டு அ ஸ்ட்ரக்சர் வேர் யூ கெட் கிரெடிட்ஸ் அண்ட் ஆல். ஸோ வி ட்ரை அண்ட் யூஸ் எவ்ரி திங் பாசிபிள். பட் சர்வர் காஸ்ட் கம்பேரிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கம் டவுன். ஓகே. இது செட்டப் காஸ்ட்டாகவே வந்துட்டு ஒரு பிஸ்னஸை செட் பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் அது வந்து பெரிய விஷயமா இருக்கும் இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அப்படின்னு தான் தோணுது. இந்த கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது? பேப்பர் ஒர்க், permissions, paperwork, Yeah. So still a hurdle? Still a hurdle. If you don't go with a proper professional people, நாம இண்டிவிஜுவலாக போய் அப்ரோச் பண்ணி வெளில வர்றதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. லைக் இஃப் யூ செட் அப் private limited company, okay, if you want to set up a private limited company, still doing it individually it's difficult. ஏன்னா நமக்கு அவ்வளோ ஃபைலிங்ஸ் இருக்குது, நம்ம அவ்வளோ விஷயம், அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். இஃப் யூ நாட் அன் எக்ஸ்பர்ட், ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள் டு டூ தட். இன்ஸ்டெட் கோயிங் வித் ப்ரொஃபஷனல் ஹூ கேன் டூ இட் ஃபார் யூ இஸ் சேஃப் இன் ஆல் வேஸ். ஏன்னா எங்களோட கம்பெனி சிஏலாம் வந்து ரிமைண்டர் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, இந்த மந்த் இதை பண்ணிட்டீங்களா, இதை பண்ணிட்டீங்களா, 3 மாதம் முன்னாடியே கட்டுவாங்க சார் ஸ்டேட்மெண்ட் சார். யா, விச் இஸ் குட் இன் அ வேல. நம்ம மற்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ இதெல்லாமே மினிமம் காஸ்ட்டாக நமக்கு வந்து தேவைப்படுது. நிறைய பேர் கேட்பாங்க, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ காசு தேவைப்படுது அப்படின்னும் போது, இந்த பேசிக்காக ஒரு அக்கௌண்டன்ட் கம்பெனிக்கு இருக்கிறதோ, ஒரு சிஎஸ் இருக்கிறது, இதுக்கெல்லாமே ஆகிடுது. அதை தாண்டி டொமைன் வாங்குறது, நம்ம ஆப் டெவலப் பண்ணுறது, ப்ளே ஸ்டோரில் ஹோஸ்ட் பண்ணுறது, ஆப் ஸ்டோரில் ஹோஸ்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, யூஐ/யூஎக்ஸ் டிசைன் பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஒரு மினிமல் காஸ்ட் வந்தது. இதை தாண்டி நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை சேஃபாக வச்சுக்கிறதுக்கான செக்யூரிட்டி நார்ம்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு கம்பெனி நம்ம சூஸ் பண்ணி போகும்போது அதுக்கான பேர் மினிமம் காஸ்ட் நம்ம பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் ஹாப்பி, இன்வெஸ்டர்ஸ் வெரி ஹாப்பி, ப்ராக்ரெசிவ் அண்ட் நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் ஒரு மைல்ஸ்டோன் நம்ம பிரேக் பண்ணும்போதும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் யூ ஹாவ் குட் செட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் யூ. இன்றைக்கி காசு போட்டு நாளைக்கு எடுக்க முடியும்னு யாருன்னா சொன்னால் நீங்கள் இப்போ நம்புவீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஒரு பிஸ்னஸில் நின்று மினிமம் 3 வருஷமாச்சும் சர்வைவ் பண்ணணும். சர்வைவ் பண்ணும்போது தான் ஆஸ் அ ஃபவுண்டராகவோ ஆஸ் அ ப்ரொப்ரைட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ், யூ ஆர் க்ரோயிங் வித் த பிஸ்னஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டிவான இன்வெஸ்டர்ஸ் கூட இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ரியல் டைம் சேலஞ்ச், நம்ம எதுவுமே வந்து நம்மளோட லேக் ஆஃப் நாலேஜாலேயோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. முக்கால்வாசி ப்ராப்ளம் நமக்கு ரியல் டைம் சேலஞ்சஸ் தான் வரும். அதே மாதிரி அவுட் சைட் சேலஞ்சஸ் தான் நமக்கு வரும். நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத விஷயங்கள் தான் நடக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய பீப்புள் கூட இருக்கிறது ரொம்பவே முக்கியம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எனி நியூ பிஸ்னஸ் விச் கம்ஸ் இன் டு மார்க்கெட். கடைசியாக பொண்ணுங்க நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? கண்டிப்பாக பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபுல்லஸ்ட். 100% இல்லை 200% ஆசைப்பட்டோம், ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம கூட இருக்கிற மற்ற பசங்களாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை வேணும், எனக்கு இவ்வளோ இன்கம் இருந்தால் போதும், நான் போவேன், இல்லைனா இல்லை நான் வீட்டை பார்த்துக்கிறேன். இட்ஸ் ஆல் யுவர் சாய்ஸ். பட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா
ஒன்று அந்த பக்கம் இருங்க, இல்லை இந்த பக்கம் இருங்க. ஒன்ஸ் இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான சாக்ரிஃபைஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இஃப் யூ கீப் திங்கிங் ஐயோ நான் அதை சூஸ் பண்ணிருக்கலாமே, தப்பாக சூஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கும்போது யூ வில் ஸ்டார்ட் டு ஃபெயில். டோன்ட் do that. When you make a decision, this is what I want to do, stick to it. Let it take its own time. And on top of it, families should understand that. எங்கள் அம்மா வந்து இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க, டோன்ட் கெட் ஸ்டக் இன் டு தட் நார்மல் சொசைட்டல் ப்ரெஷர். ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சல, உனக்கு ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவை நீ சேஸ் பண்ணணும்னா இந்த விஷயம்லாம் லூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீ இது பண்ணி தான் ஆகணும். ஸோ யூ ஃபாலோ யோர் ட்ரீம். இன்ஃபேக்ட் நீ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன்னா அது எனக்கும் சக்ஸஸ். என்ன மாதிரி உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற அத்தனை பேருக்கும் நீ வந்துட்டு ஒரு ஊன்றுகோலாக இருப்ப. சாரி, உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்ப. உன்னை பார்த்து இத்தனை பெண்கள் மேலே வராங்க அப்படின்னா இட்ஸ் குட். வாட் எவர் யூ டூயிங் இஸ் குட். எனக்கு நாளைக்கு எதனா ஒன்று ஆச்சுனாலும், யாருன்னா உன்னை நீ ஏன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உன்னை கேள்வி கேட்டாலும் நீ ஸ்ட்ராங்காக சொல்லு, இது என்னோட கனவு. ஸோ யூ ஷுட் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி விமன். அவங்க வீட்டில் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்க அம்மாவோ அக்காவோ இல்லை பிரதரோ ஹஸ்பண்டோ அப்பாவோ சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த். ஸோ இதை தாண்டி யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நம்ம ஒரு நிமிஷம் தான் ஞாபகத்தில் இருப்போம். அவங்க நம்மளை தாண்டி போயிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் திஸ் இஸ் யோர் லைஃப். டூ வாட் யூ வாண்ட் டு டூ. பி ஹாப்பி வாட் எவர் யூ டூ. This is great. I wish you all success. Thank you so much. இன்னும் நிறைய 45,000ங்கிறது 4,50,000 Thank you 45 lakhs மாதிரி ஒரு குளோபல் பிராண்டாக மாறுவீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் இன் இம்பார்ட்டன்ட் திங் இன் எவ்ரி கண்ட்ரி இல்லையா? இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து இங்கே வெறும் தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லை இல்லைங்களா? த்ரூ அவுட் வேர்ல்டு இதுக்கான ரெக்குயர்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் நிறைய இன்ஸ்பைரிங்காக ஆடியன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. ஸோ தேங்க்யூ. இன்னொரு இதே மாதிரி ஒரு மீட்டிங்கில் டீப்பாக பேசுவோம், நிறைய வேறு விஷயங்கள் பேசுவோம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ.